2 பேர் அட்மிட் ஆயிருக்காங்க மேடம். அவங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? அவங்க பேரு நேம் மென்ஷன் ஆகல மேடம். அட்டெண்டர் நேம் மட்டும்தான், அதாவது பேஷண்ட் அட்மிட் பண்ணவங்க நேம் மட்டும்தான் மென்ஷன் ஆயிருக்கு. அவங்க நேமாவது தெரிஞ்சுக்கலாமா ப்ளீஸ்? மேற்கொண்டு சொல்லணும்னா அவ கைரேகையை பார்த்தாதான் தாயி முழுசா சொல்ல முடியும். சரி, நீங்க இங்கே இருங்க, ஃபோன் பண்ணி வர சொல்றேன். சாரி சாரி சாரிங்க. சாரி. என் மேலதான் தப்பு. சாரி, நான் தான் கவனிக்காம வந்துட்டேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நானும் தான் கவனிக்கல. உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கேன். நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? நான் ஒர்க்லாம் எதுவும் பண்ணலைங்க. ஓ அப்படியா? ஆனா எனக்கு உங்க கூட ரொம்ப நாள் பழகுன மாதிரி இருக்கே. உங்க பேர் என்ன? என் பேரு காவேரி. ஓ காவேரியா? நான் ஸ்கூல் படிக்கும்போது இதே பேர்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தா. அதான் எனக்கு அப்படி ஒரு ஃபீல் வந்திருக்கு. உங்களுக்கு என்ன ஆல்ரெடி பார்த்த மாதிரி தெரியுதா? சாரிங்க, எனக்கு அப்படியெல்லாம் எதுவும் ஞாபகம் இல்லை. ஓகே. தேங்க்ஸ். ஹலோ, நான் செல்லம்மா R8 ஸ்டேஷன்ல இருந்து வரேன். சொல்லுங்க மேடம். எனக்கு ஒரு கேஸ் சம்பந்தமா சில இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. மேடம், அதுக்கு நீங்க சீஃப் டாக்டர் தான் பார்க்கணும். அவங்க இப்போ ஹாஸ்பிட்டல்ல இல்ல, வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டாங்களா? இங்க பாருமா, நீ கேஸ் இன்ஃபர்மேஷன் சொன்னதால ஏதோ பெரிய விஷயமா இருக்கும்னு நினைச்சு பயந்துராத. இது ஒரு சின்ன விஷயம் தான். போன மாசத்துல ஒரு நாள் கார் ஆக்சிடென்ட் ஆகி இந்த ஹாஸ்பிட்டல்ல யாராவது ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்காங்களா? அவங்க டீடைல்ஸ் வேணும். சரிங்க மேடம். என்ன டேட்னு சொல்லுங்க. லாஸ்ட் மந்த் 15th. என்ன டேட் சொன்னீங்க மேடம்? போன மாசம் 15ஆம் தேதிமா. மேடம், இப்பதான் ஒரு பொண்ணு வந்து இதே டேட்டை சொல்லி டீடைல்ஸ் வாங்கிட்டு போறாங்க மேடம். என்ன பொண்ணா? யாரு? இதோ இந்த பக்கம் தான் போனாங்க மேடம். என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க? கிரே கலர் ஃபுல் ஃப்ராக் போட்டிருந்தாங்க மேடம். ஓ, ஒரு நிமிஷம். ஓகே மேடம். ஹலோ ஹலோ, நில்லுங்க, போகாதீங்க. ஹலோ, என்ன கூப்பிட போயிட்டே இருக்காங்க. யாரா இருக்கும்? டிரைவர், ஷூ, இந்த நேரம் பார்த்து எங்க போனாரு? யாரா இருக்கும்? ஃபோன் பண்ணி வர சொல்லியிருப்பாளா இல்லையா? அவ வருவாளா? அது வந்து நானே சொல்றேன். அந்த பொண்ணு இப்ப வீட்ல இல்ல, வெளியே போயிருக்கா. ஃபோன் பண்ணாலும் எடுக்கல, அதானே? ஆமாங்க, நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க. நீங்க வேணா நாளைக்கு காலையில வரீங்களா? அவ கண்டிப்பா வீட்ல இருப்பா. தாயி, தப்பா நினைக்க கூடாது. ஜக்கம்மா சாமத்துல தான் குறி சொல்வா, பகல்ல சொல்ல மாட்டா. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டா மறுபடியும் இந்த வீட்டுக்கு வர முடியாது. இந்த சான்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். தாயி, வேணா இன்னொன்று செய்யலாம். அந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள எப்படி வந்தான்னு எனக்கு சொன்னீங்கன்னா போதும் தாயி. அதை வச்சு ஜக்கம்மா குறி சொல்வா.
என்ன தாயி யோசிக்கிற? உனக்கு இஷ்டம் இல்லைன்னா வேணா தாயி, விட்டுறலாம். ஆ அ, இல்ல ம், நானே சொல்றேன். இரா, சிவா தான் கூப்பிட்றான். ஹலோ, சொல்லு சிவா. மூர்த்தி, இப்போ நீ எங்கே இருக்க? குடோனில் தான் இருக்க சிவா. ஏன் என்னாச்சு? நீ பசங்களை கூட்டிட்டு உடனே என் வீட்டு பக்கத்தில் வா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி சிவா, இதோ வந்துடுறேன். சொல்லு சரவணா. சிவா, நான் உங்க டிரைவரோட போட்டோ கேட்டிருந்தேன். நீ அனுப்புறேன்னு சொன்ன, இன்னும் அனுப்பவே இல்லை. இவன் வேற நம்ம பிரச்சனை தெரியாம இவனை என்ன சொல்லி சமாளிக்கிறது? அது வந்து சரவணா, நான் இப்போ ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன். அதனால கேட்டு அனுப்ப முடியல. நான் நாளை காலையில் அனுப்பணுமா? நாளைக்கு காலையிலையா? சரி, ஓகே சிவா, ப்ராப்ளம் இல்லை, நாளைக்கு அனுப்பு. சரவணா, சொல்லு சிவா. நீ உன்னோட தங்கச்சி ஃபோட்டோவை எனக்கு கொஞ்சம் அனுப்புறியா? டேய், அதான்டா அன்னைக்கு வந்திருந்த போதே உங்ககிட்ட கொடுத்துட்டு வந்திருந்தனே. அது எங்கே வச்சேன்னு தெரியல. நீ மொபைல்லேருந்து எனக்கு சென்ட் பண்ணுறியா? சரிடா, நான் இப்போ அனுப்பி வைக்கிறேன். சரி சரவணா. ஓகேடா. இந்த போட்டோ அனுப்பலாம்ல? சரி, ஓகே. பாத்துட்டீங்களா மேடம்? நான் போறதுக்குள்ள இப்பதான் கிளம்பி போயிட்டாங்க. போயிட்டாங்களா? அதுக்குள்ளேயுமா? ஆமா, அவங்க உங்ககிட்ட என்ன கேட்டாங்க? நீங்க கேட்ட அதே டீடைல்ஸ் தான் மேடம் அவங்களும் கேட்டாங்க. ஆம், நீங்க அதுக்கு என்ன சொன்னீங்க? அவங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? நேம் மென்ஷன் ஆகல மேடம். அட்டெண்டர் நேம் மட்டும்தான். அதாவது பேஷண்ட் அட்மிட் பண்ணவங்க நேம் மட்டும்தான் மென்ஷன் ஆயிருக்கு. அவங்க நேமாவது தெரிஞ்சுக்கலாமா ப்ளீஸ்? காளிமுத்து மேடம். காளிமுத்தா? யார் இவ? எதுக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும்? என்னவா இருக்கும்? சரி, 2 பேரையும் அட்மிட் பண்ணவங்களோட பேரு, அட்ரஸ், மத்த டீடைல்ஸ், ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் கொடுங்க. இப்பவே எடுத்து கொடுங்க. ஓகே மேடம். இந்தாங்க மேடம், செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகே மேடம். நான் என்கிட்ட இருந்த ஒரு கேள்விக்கு விடை தேடி தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஆனா விடைக்கு பதிலா இன்னொரு கேள்வியே பதிலா கிடைச்சிருக்கு. எனக்கு ஆக்சிடென்ட் ஆன அதே நாள்ல தான் முருகனுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. நான் அட்மிட் ஆன அதே ஹாஸ்பிட்டல்ல தான் முருகனும் அட்மிட் ஆயிருக்காரு. என்ன டிஸ்சார்ஜ் பண்ணி ஈஸ்வரன் அண்ணா கூட்டிட்டு போன மாதிரி முருகனை டிஸ்சார்ஜ் பண்ணி காளிமுத்து கூட்டிட்டு போயிருக்காரு. யோசிச்சு பார்த்தா எங்க 2 பேரோட வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்கு. ஆனா 2 பேருக்கும் தொடர்பு இல்லை. இதான் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவ உயிரை காப்பாத்தணும். 4 நாள் கழிச்சு கண் முழிச்சு அவ பார்த்தப்போ அவ பழச எல்லாத்தையுமே மறந்து போயிட்டா. அவளுக்கு தான் யாரு, தான் பேர் என்ன, ஊர் என்ன, எதுவுமே ஞாபகத்துல இல்ல. வா காவேரி, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆமா, என்கிட்ட கூட சொல்லாம நீ எங்க போயிட்ட?
அம்மா அண்ணி யார் இவங்க? இவங்க குறி சொல்ல வந்திருக்காங்க காவேரி. குறி சொல்ல வந்திருக்காங்களா? ஆ. ஆமா காவேரி. என்னமோ நம்ம பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி நம்ம குடும்பத்தை பத்தி அப்படியே சொல்றாங்க. ஆமா, நான் கூட கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். அதான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கலாமேங்கிறதுக்காக கேட்டேன். அதுக்கு அவங்க உன் கைரேகையை பார்த்தாதான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க. நல்ல வேளை கரெக்டான நேரத்துக்கு நீயும் வந்துட்ட. கையை காட்டு. ஆளையும் இவ பாக்குற பார்வையையும் பார்த்தா இவ குறி சொல்ல வந்தவ மாதிரி தெரியலையே. என்ன காவேரி அப்படியே நின்னுட்ட? நீ உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டே இருப்பல்ல, நீ உன் கையை காட்ட அவங்க கரெக்டா சொல்லுவாங்க. அண்ணி பரவாயில்ல அண்ணி, இருக்கட்டும். வேண்டாமா? ஏன்? அண்ணி நீங்க ஒரு நிமிஷம் கொஞ்சம் உள்ள வர முடியுமா? காவேரி, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அவ ஏதோ வேற பிரச்சனையில இருக்கா போல இருக்கு. நீங்க ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அவகிட்ட சொல்லி புரிய வச்சு கூட்டிட்டு வரேன். என்ன காவேரி இது? நான் சொல்ல சொல்ல நீ பாட்டுக்குள்ள வந்துட்ட. அந்த அம்மா வேற தப்பா நினைச்சுக்க போகுது. அண்ணி அவங்க நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம் அண்ணி. அம்மா நீங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? முன்ன பின்ன தெரியாதவங்கள எதுக்கு அண்ணி வீட்ல கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கீங்க? ஏன், அதுல என்ன தப்பு? அண்ணி அவங்கள பார்த்தா குறி சொல்றவங்க மாதிரி எல்லாம் தெரியல அண்ணி. அந்த அம்மா பார்வையெல்லாம் சுத்தமா சரியே இல்ல அண்ணி. என்ன காவேரி சொல்ற? ஆமா அண்ணி, இந்த மாதிரி குறி சொல்றவங்க ஜக்கம்மாவை கும்பிடுறவங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் தாலி போட்டிருப்பாங்க. ஆனா நீங்க நோட் பண்ணி பாத்தீங்களா? அவங்க வேற மாதிரி போட்டிருக்காங்க. அண்ணி எனக்கு என்னமோ இவங்கள பார்த்தா ஏதோ ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த அக்யூஸ்ட் மாதிரியே தெரியறாங்க. நந்தினி மேடம் சொன்னது சரியாதான் இருக்கு. இவ லேஸ்பட்ட ஆளு இல்ல, இவ பயங்கரமான ஆளு. இவகிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கணும். அண்ணி உங்களுக்கே தெரியும்ல அண்ணி, இப்ப என்ன சுத்தி நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல போய் என்ன பத்தி கேக்குறதும் சொல்றதும் எல்லாம் சரியாவே இருக்காது அண்ணி. பேசாம அவங்கள போக சொல்லிடுங்களேன், அதான் நமக்கு நல்லது. ஐயோ, எங்க அந்த அம்மாவை காணோம்? பாத்தீங்களா அண்ணி, நான் சொன்னது உண்மையாயிடுச்சா? அடிப்பாவி, இவகிட்ட போய் நான் ஏமாற பார்த்தேனே. நல்ல வேளை நீ கரெக்டான நேரத்துல வந்த. ஆனா ஆனா அந்த அம்மா என்கிட்ட ஏன் இப்படி போய் சொல்லணும்? அண்ணி வேற எதுக்கு அண்ணி வந்திருப்பாங்க? உங்ககிட்ட போய் சொல்லி பணம் புடுங்கிறதுக்காக வந்திருப்பாங்க. சரி நான் உள்ள போறேன். மேடம், நீங்க சொன்ன மாதிரி உங்க மருமக மகாவை பத்தி மொத்த விஷயத்தையும் கறந்துட்டேன். கார் ஆக்சிடென்ட்ல மகாவுக்கு தலையில அடிபட்டு தான் யாரு என்னங்கறதையே மறந்துட்டா. மகாவும் மறந்துட்டாளா? இப்ப அவ காவேரிங்கிற பேர்ல இன்னொரு வீட்ல வாழ்ந்துகிட்டு இருக்கா. அந்த வீட்ல இருக்கிற ஈஸ்வரன் சிவா, அந்த 2 பேர் தான் உங்க மருமகளை தன்னோட தங்கச்சியா நினைச்சு கூட வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓஹோ, விக்ரம் மாதிரியே இவளும் பழசியெல்லாம் மறந்துட்டாளா? அதான் என்ன ரோட்ல பாக்கும்போது தெரியாத மாதிரி நடந்துக்கிட்டாளா? இது தெரியாம நாம என்னென்னமோ கற்பனை பண்ணிட்டோமே. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா இது நான் நம்பலாமா வேண்டாமானே தெரியலையே.
தெளிவு கிடைக்கணும்னு சொல்லி மறுபடியும் நான் குழம்பிதான் போறேன். நீங்க யாரு? உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு ஆபத்து வந்த போல என்னை வந்து காப்பாத்துனீங்க. உங்களை பார்த்தா உங்ககிட்ட பேசினா எனக்குள்ள இனம் புரியாத ஒரு உணர்வு வருது. என் மனசுல இருந்த சித்திரத்தை சொல்ல சொல்ல வரைஞ்ச இந்த ஓவியத்தை பார்த்தா உங்க சாயல்லையே இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க யாரு? தலையே வெடிச்சிரும் போல இருக்கே. ஒருவேளை இந்த டிராயிங்கை ஃபினிஷ் பண்ணா என்னோட இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும்னு தோணுது. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? காளிமுத்து, இந்த ஆளு யாரு? இவன் எதுக்கு விக்ரம கூட்டிட்டு போனா? ஒருவேளை அந்த நந்தினிக்கும் இந்த ஆளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோ? எதுக்கும் முதல்ல நந்தினிக்கு ஃபோன் பண்ணி பாப்போம். இது அந்த போலீஸ் செல்லம்மா. இவ எதுக்கு அன்டைம்ல எனக்கு கால் பண்றா? அப்படி என்ன முக்கியமான விஷயமா இருக்கும்? ஹலோ, நல்லவேளை நீங்க போன் அட்டென்ட் பண்ணீங்க. இல்லனா உங்க மேல இருந்த சந்தேகம் உறுதியாயிருக்கும். என்ன மேடம் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் மேல எதுக்கு மேடம் உங்களுக்கு சந்தேகம் வரணும்? உங்க மேல சந்தேகம் வராம வேற யார் மேல சந்தேகப்பட சொல்றீங்க? விக்ரம் கேஸ கையில எடுத்து முழுசா 3 நாள் கூட முடியல. அதுக்குள்ள ஒவ்வொரு முடிச்சா அவிழ ஆரம்பிச்சிருக்கு. 1 மாசத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டதா சொன்ன உங்க வளர்ப்பு மகனும் உங்க மருமகளும் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்காங்க. ஆனா அத கூட தெரிஞ்சுக்காம அவங்கள 1 மாசமா ஊரு பூரா தேடிட்டு இருக்கேன்னு என்கிட்டயே சொல்ற. நான் 3 நாள்ல கண்டுபிடிச்ச விஷயத்த நீ 1 மாசத்துக்கு மேல தேடிட்டு இருக்கனா உன் மேல சந்தேகம் வரதானே செய்யும். இங்க பாரு, நடந்த ஆக்சிடென்ட்ல விக்ரம்க்கும் உன் மருமகளுக்கும் தலையில அடிபட்டு பழசு எல்லாமே மறந்து போச்சு. நான் சந்தேகப்படுறது கரெக்டனா அது உனக்கும் தெரிஞ்சிருக்கும். இது இவளுக்கு எப்படி தெரியும்? என்ன நந்தினி, என்ன ரொம்ப சைலண்ட் ஆயிட்ட? இல்ல மேடம், நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். நீங்க சொன்னதை கேட்டு என் நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்குது மேடம். என் பையனும் மருமகளும் இப்போ நல்லா இருக்காங்கல்ல? அவங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? அவங்க கும்பிட்ட முருகன் அவங்களுக்கு ஒன்னும் ஆகாம காப்பாத்திருக்காரு. நீங்க கவலைப்படாம இருங்க. சீக்கிரமே அவங்கள நேர்ல மீட் பண்ணி முழு விவரத்தையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு உன்னை நான் காண்டாக்ட் பண்றேன். ஹலோ. ஐயோ, இவ போய் பாத்துருவாளோ? என்ன ஆகுமோ தெரியலையே. இந்த பைரவி என்ன பண்ணிட்டு இருக்கா? டேய் சிவா வந்துட்டான். நீங்கள் இருங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன்.
இங்கே வெயிட் பண்ணுங்க சரி. நான் வந்துடுறேன். போயிட்டு வா. என்ன சிவா, எதுக்கு இப்போ வர சொல்லியிருந்த? சொல்கிறேன். முருகனை கடைக்கு நான் வர சொல்லியிருக்கேன். நீ என்ன பண்ணுற? சரி சிவா, நீ சொன்ன மாதிரியே பண்ணிடுறோம். மூர்த்தி, போன தடவை மாதிரி இந்த தடவை மிஸ் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக பண்ணணும். சிவா, இந்த வாட்டி வேலை பிசுறு இல்லாமல் சுத்தமாக இருக்கும். நீ கவலைப்படாமல் போ, நான் பார்த்துக்கிறேன். சரி, வேலை முடிஞ்சது எனக்கு ஃபோன் பண்ணு. சரியா? ம். டேய், சிவான் என்னடா சொன்னாரு? டேய், வேலை கொடுத்துருக்காருடா. இன்னைக்கு நைட்டே முடிச்சாகணும். அதான் அவசரமாக வர சொல்லியிருக்காரு. என்ன வேலை? மூர்த்தி, வண்டியில் லோடு ஏற்றணும்னு சொல்லி முருகனை மார்க்கெட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். நீ என்ன பண்ணுற? நம்ம பசங்களோட போய் மார்க்கெட் பக்கத்தில் வெயிட் பண்ணு. முருகன் லோடு ஏற்றி முடிச்சுட்டு திரும்ப வருவான். அப்போ நீங்கள் ஆள் அடையாளம் தெரியாமல் முகத்தில் துணியை கட்டிக்கிட்டு அவனை அடித்து உதச்சி கையை காலை உடச்சி விட்டுருங்க. ம். இனிமே அவன் காவேரி பற்றி நினைக்கவே கூடாது. என்னது காவேரியா?